வணக்கம். Welcome to Katralme Karpom Karpipo. So in this video we are going to continue the heat transfer. So adula வந்து unsteady heat conduction and the fins la வந்து already part 1 of the video was completed. சரியா? So அதற்கான important key points related to the unsteady heat conduction, அதே மாதிரி இந்த time constant, Biot number, Fourier number. So fins la வர்ற important key points, அதே மாதிரி efficiency formula, effectiveness, heat transfer formula. So ஒன்லையே வந்து fins வந்து எந்த மாதிரி இருக்கும். So இதெல்லாமே வந்து we have covered in the last video. சரியா? So இந்த வீடியோ வந்து we will discuss the previous year TRB ல கேட்ட questions எல்லாமே discuss பண்ணலாம். சரியா? So நீங்க இன்னும் அந்த வீடியோ வந்து செக் பண்ணலைன்னா you can go and check it out. ஏன்னா அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல ப்ரொவைட் பண்ணிருக்கேன். ஸோ நீங்க அதை பார்த்துட்டு வந்து அதுக்கப்புறம் கொஸ்டின் வந்து நீங்க அட்டன் பண்ணீங்கன்னா கொஞ்சம் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? ஸோ வீடியோ போக முன்னாடி இன்னும் நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் கட்டுறதுமே கற்போம் கற்பிப்போம். ரைட்? ஸோ வீடியோஸ்க்கு வந்து மறக்காம லைக் பண்ணிருங்க. அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ரைட்? ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் த ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸோ 3 centimeter long and so TRB 2017 ல கேட்டதுதான். சரியா? ஸோ 2 mm into 2 mm rectangular cross section aluminum fin கொடுத்திருக்காங்க. So K value also given is attached to a surface. So fin efficiency also given. So effectiveness of this single fin அதான் கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ இப்போ கொடுத்தது என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து லென்த் கொடுத்தாச்சு. ஸோ L equal to ஸோ 3 centimeter கொடுத்திருக்காங்க. ஸோ இங்க அதுக்கப்புறம் வந்து 2 cross 2 ரெக்டாங்குலர் கொடுத்துருக்கு. சரியா? ஸோ ஆக்சுவலா வந்து ரெக்டாங்குலர் கிராஸ் செக்ஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ எல் இன்டு பி. ஸோ அதே மாதிரி வந்து எஃபிஷியன்சி ஆல்சோ கிவன். ஃபின் எஃபிஷியன்சி இஸ் கிவன் 65%. ஸோ 0.65. ஸோ எஃபெக்டிவ்னஸ் தான் கேட்டிருக்கு. சரியா? ஸோ எஃபெக்டிவ்னஸ் இஸ் ஆஸ்க்டு. கே வேல்யூ ஆல்சோ கிவன் 237 கெல்வின் பை மீட்டர் டிகிரி செல்சியஸ். ரைட்? ஸோ இந்த மாதிரி எஃபிஷியன்சி இப்போ கொடுத்துட்டு வந்து நம்ம இது எஃபெக்டிவ்னஸ் கேட்டிருந்தாங்கன்னா ஸோ யூ கேன் யூஸ் சிம்பிள் ஃபார்முலா எஃபெக்டிவ்னஸ் ஈக்குவல் டு யுவர் எஃபிஷியன்சி ஆஃப் த ஃபின் இன்ட்டு யுவர் பெரிமீட்டர் கால்குலேட் பண்ணணும் இன்ட்டு லென்த் கொடுத்துருப்பாங்க. ஸோ டிவைடட் பை யுவர் கிராஸ் செக்ஷனல் ஏரியா. சரியா? ஸோ இந்த ஃபார்முலா வந்து நம்ம லாஸ்ட் எழுதிருக்க மாட்டோம். மேபி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? ஸோ எஃபிஷியன்சி ஆஃப் த பின் விச் இஸ் கிவன் சாரி. ஸோ எஃபிஷியன்சி கொடுத்து வந்து எஃபெக்டிவ்னஸ் கேட்டிருந்தாங்கன்னா ஸோ யூ கேன் யூஸ் திஸ் ஃபார்முலா டைரக்ட்லி. எஃபிஷியன்சி ஆஃப் த ஃபின் இன்ட்டு பெரிமீட்டர் இன்ட்டு லென்த் டிவைடட் பை கிராஸ் செக்ஷனல் ஏரியா. ஸோ பெரிமீட்டர் ஸோ ரெக்டாங்குலர் ஷேப் தான் தெரியும். ஸோ பெரிமீட்டர் 2 இன்ட்டு எல் பிளஸ் பி அவ்வளோதான். சரியா? ஸோ 2 இன்ட்டு ஸோ லென்த் வந்து 2 தான். ஸோ ஒரு பிரெத் ஆல்சோ 2. எல் இன்ட்டு பி 2 கிராஸ் 2 தான். ஸோ 4 இன்ட்டு 8 8. ஸோ எம்எம். ஸோ எல்லாத்தையும் வேணா எம்எம் மாற்றி வச்சுக்கோங்க. சரியா? ஸோ 3 சென்டிமீட்டர் ஆல்சோ ஸோ 30 mm ஆயிருமா? ஸோ லென்த் வந்து 30 mm. ஸோ ஏரியா மட்டும் தேவை. சரியா? ஸோ ஏரியா வந்து ரெக்டாங்குலர் கொடுத்தாச்சு. ஸோ எல் இன்ட்டு பி. ஸோ லென்த் வந்து தெரியும். ஸோ 2 தான். 2 கிராஸ் 2 4 mm ஸ்கொயர். அவ்வளோதான். சரி? ஸோ ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணிருங்க. ஸோ ஃபார்முலா என்ன? 0.65 இன்ட்டு பெரிமீட்டர் இஸ் 8 இன்ட்டு ஸோ லென்த் வந்து 30 டிவைடட் பை கிராஸ் செக்ஷனல் ஏரியா 4. அவ்வளோதான். சரி. ஸோ சிம்பிளை பண்ணோம்னா ஸோ இங்கே 2 ஆயிரும். இங்கே 60 ஆப்ப. ஸோ எஃபெக்டிவ்னஸ் 0.65 இன்ட்டு 60. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன வரும்? ஸோ 0 30 ஸோ 39 வந்துடும். சரியா? ஸோ 2 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சிங்கன்னா 39%. 39 எஃபெக்டிவ்னஸ் வில் பி யுவர் 39. ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். சரியா? ஸோ 2017 டிஆர்பி கொஸ்டின் டுமாரோ கொஸ்டின்ல கேட்டது தான் இது. சரியா? ஸோ ஃபின்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ எல்லா தடவையும் வந்து ஃபின்ஸ்ல வந்து ப்ராப்ளம்ஸ் வந்துகிட்டே தான் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து அடுத்த ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏர் at 20 degree blows over a hot plate of so 50 cross 60 centimeter square கொடுத்துருக்கு. சரியா? ஸோ டெம்பரேச்சர் ஸோ T0 or TA ஸோ ஏதாவது ஒன்று வச்சு இவங்க இனிஷியல் டெம்பரேச்சர். ஸோ ஹாட் பிளேட் ஒன்று கொடுத்துட்டாங்க. ஸோ ஏரியா வேணா 50 into 60 சைஸ். சரியா? சென்டிமீட்டர் ஸ்கொயர் மேட் அப் ஆஃப் கார்பன் ஸ்டீல் கொடுத்துருக்கு. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா maintained at so surrounding temperature to T infinity is given to 220 degrees Celsius. Convey to heat transfer coefficient H value is given 25 watt by meter square Kelvin. சரியா? ஸோ ஏரியாவான ரெண்டே மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன வரும்? ஸோ சென்டிமீட்டர்ல இருக்கு. ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு ஹெச் வேல்யூ மீட்டர்ல கொடுத்துருக்கு. ஸோ 0.5 மாறிடும். இப்போ 0.6 ஸோ 0.30 மீட்டர் ஸ்கொயர். ஏரியா வந்து 0.30.
ஸோ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஃபார்முலா தான் படிச்சிருந்தோம். HA இன்ட்டு யுவர் சேஞ்சிங் டெம்பரேச்சர் சரியா. ஸோ என்விரான்மெண்டல் டெம்பரேச்சர் மைனஸ் யுவர் T0 ஆர் டிஐ கூட வச்சுக்கோங்க சரியா. ஸோ இனிஷியல் டெம்பரேச்சர் ஏதாவது ஒரு ஃபார்முலா. ஸோ நோட்டேஷன் வந்து ஒரு ஃபார்முலா ஒன்று தான். ஸோ நோட்டேஷன் வந்து ஏதாவது யூனிஃபார்ம் ஃபாலோ பண்ணிக்கோங்க ரைட். ஸோ H value is given. ஸோ 25. ஸோ 25 இன்ட்டு சரியா. ஸோ A is 0.3 ரைட். ஸோ சேஞ்ச் இன் டெம்பரேச்சர்னா ஸோ 220 மைனஸ் 20 ஸோ 200 ஆயிரும் ரைட். ஸோ இதை மட்டும் பண்ண வேண்டியதான். ஸோ 25 இன்ட்டு ஸோ 0.3 இன்ட்டு 200 ஸோ 0.3னா அப்போ என்ன 60 அவ்வளோதான் சரியா. ஸோ 4னா வந்து நம்மளுக்கு தெரியும் 8 100 வரும். ஸோ 6னா வந்து அப்போ 150. ஸோ பக்கத்தில் ஒரு 0. ஸோ 1550 0 1500 வாட்ஸ். ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர் சரியா. இது வந்து 2017ல கேட்ட கொஸ்டின் தான் சரியா. So heat transfer answer will be 1500 answer. So next question. So the efficiency of a pin. So இதுவும் அதே தான் TRB 2017ல தான். So direct formula question தான் கேட்டிருக்காங்க சரியா. So pin with the insulated tip கொடுத்தாச்சு சரியா. So efficiency formula வந்து கேட்டிருக்காங்க. So already வந்து நம்ம எழுதியிருப்போம் key points டைரக்டா வந்து tan H ml divided by ml. Option B is the right answer. tan H ml divided by ml. ஸோ லாங்கர் ஃபின்னா இருந்தால் 1 டிவைடட் பை அந்த எம்எல் அது பார்த்துருப்போம் சரியா. ஸோ 5 மார்க் வந்து டிஆர்பி 2017லே கேட்டிருக்காங்க சரியா. ஸோ அரௌண்ட் நீங்கள் கண்டக்ஷன் அண்டு இந்த ஃபின்ஸ் இந்த இது படிச்சிருந்தாலே வந்து ஸோ டோட்டலாக ஹீட் ட்ரான்ஸ்ஃபரில் 18 மார்க் கொஸ்டின் வரும். ஸோ அதில் 9 மார்க் வந்து இந்த 2 சாப்டர்ல கவர் ஆயிரும் சரியா. ஸோ மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின் வந்து எதில் எடுப்பாங்கன்னா கண்டக்ஷன் அண்ட் ஃபின்ஸ் இதில் தான் எடுப்பாங்க. ஸோ ரிமைனிங் 9 மார்க்ஸ் தான் கன்வெக்ஷன், அதே மாதிரி ரிமைனிங் ஹீட் எக்ஸ்சேஞ்சர், ரேடியேஷன் இதெல்லாம் வந்து ரிமைனிங் சாப்டர்ல ரிமைனிங் 9 மார்க்ஸ் இருக்கும் சரியா. ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். ஃபர்ஸ்ட் 2 டாபிக் தான், அது நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணி ஸோ அதில் உள்ள ப்ராப்ளம்ஸ் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் டிஆர்பி 2012ல கேட்டது. ஸோ இது 2 மார்க் கொஸ்டின்ல கேட்டது தான் சரியா. ஸோ இங்கே வந்து டெம்பரேச்சர் அட் அதே தான் கேட்டிருக்காங்க. ஸோ கொடுத்தது வந்து T0 ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கு. ஸோ 20 டிகிரி செல்சியஸ். ஸோ இங்கே வந்து இப்போ என்ன கேட்டிருக்காங்க ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ரேட் தான் கேட்டிருக்கு. ஐ திங்க் த சேம் சிமிலர் கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம் தான். இப்போ 2017ல பார்த்தீங்கன்னா தெரியும் இதே கொஸ்டின் தான் வந்திருக்கு. ஆனால் நம்பர் மட்டும் வேற எதுவுமே மாறல, அதே தான் இருக்கு சரியா. ஸோ இங்கே ஏரியா இப்போ வேணும்னா வந்து ஸோ சென்டிமீட்டர்ல இருக்கு. ஸோ மீட்டருக்கு மாற்ற போறோம். ஸோ 0.5 இன்ட்டு 0.75 ஸோ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன வரும் 0. ஸோ 5 பைசா 25 ஸோ 235 37 வந்துடும் சரியா. So 0.375 meter square. Right? So your H value is given as 25 watt divided by meter square degree Celsius. So heat transfer rate Q value தான் கேட்டிருக்காங்க. So HA into so temperature difference தான் சரியா. So temperature difference இன்னொரு temperature 250 கொடுத்திருக்கு. So infinity சரியா, surrounding temperature 250 right. So என்ன ஆயிரும் so T infinity minus T0. So just substitute in the formula H value 25. So 0.375. So 0.375 நம்ம இப்படி எழுதிக்கலாம். So already அந்த fraction அதை கன்வெர்ட் பண்றது சொல்லிருப்போம். 0.375ங்கிறது யுவர் 37.5%னா 3/8 சரியா. ஸோ இதுக்கு கேன்சல் பண்றது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ சேஞ்ச் இன் டெம்பரேச்சர்னா ஸோ 250 minus 20 வந்து 230 சரியா. ஸோ 0.375ங்கிறது எப்படி வந்துச்சுன்னா 25%, 12.5% ரெண்டையும் சேர்த்தீங்கன்னா 37.5%ல வரும் இல்லையா. ஸோ இந்த பெர்சன்டேஜ் டு ஃப்ராக்ஷன் ஸோ 25ங்கிறது 1/4 வரும். இது வந்து 1/8. இது ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா 3/8 ஆயிரும். ஸோ இந்த மாதிரி டக்கு நீங்க வந்து யூஸ் பண்ணீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும் சரியா. ஸோ எதுக்காகனா ஸோ இப்போ இதுக்கு வந்து இப்போ ஈஸியா கேன்சல் பண்ண முடியும். ஸோ 8 இன்ட்டு இப்போ 25 இருக்குல்ல ஆல்மோஸ்ட் 3 டைம்ஸ் வந்துடுது சரியா. ஸோ 24 ஸோ 3 பாயிண்ட் சம்திங் வருமா. ஸோ ஆல்மோஸ்ட் 3 தான். ஸோ 9 இன்ட்டு 230 போட்டிங்கன்னா ஆன்சர் வந்துடும். அப்ராக்சிமேட்லி எனக்கு கால்குலேட் பண்ணாலே போதும், ஆன்சர் வந்து கிடைச்சிடும் சரியா. ஸோ 27 ஸோ மீதி 2 ஸோ 18 20 சரியா. ஸோ 2070 வாட்ஸ் வருது. ஸோ இங்கே 3 பாயிண்ட்னா ஸோ 21 சம்திங்ல வரும். ஸோ ஆப்ஷன் பி 2100 பக்கத்தில் உள்ள வேல்யூ 2156 அதான் இருக்கு சரியா. ஸோ 2.56 கிலோவாட் சரியா. சாரி கிலோவாட் கிடையாது, ஸோ வாட்டு தான் இது சரியா. ஸோ அப்போ வந்து கிலோ வாட்ஸ் எழுதணும்னா அப்போ வந்து 2.156 சரியா. ஆப்ஷன் பி கிடையாது, கிலோ வாட்ல ஆன்சர் கொடுத்துருக்காங்க சரியா. ஸோ 2.156
2.156 kilowatt is the answer. Option C the right answer. Yeah. So 2.07 and எல்லாமே kilowatts ல ஆன்சர் கொடுத்திருக்கு. சரியா? So 2.156 kilowatt. Option C is the right answer. So next இது வந்து TRB 2012 question தான். So the ratio of energy transferred by the convection to that by the conduction. சரியா? So first வந்து என்ன கொடுத்திருக்காங்க? Convection. Resistance வந்து படிச்சோம் இல்லையா? Conduction. So Nusselt number. Option B. Nusselt number definition தான் கொடுத்திருக்கு. Ratio of energy transferred by the convection to the by conduction. சரியா? So conduction resistance to the convection வந்து Biot number. சரியா? So அப்படியே வந்து ஆப்போசிட் வரும். பட் ரெண்டுமே ஃபார்முலா HL by K தான் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ நெக்ஸ்ட் இந்த அசம்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஆல்ரெடி நம்ம கீ பேட்ச் எழுதியிருப்போம். லார்ஜ் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வரும்னா ஃபின்ஸ் வந்து எந்த மாதிரி வந்து வைக்கணும் அப்படின்னு பார்த்துருப்போம். ரைட். ஸோ ஃபின்ஸ் ஷுட் பி யூஸ்ட் ஆன் த சைடு அண்ட் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் இஸ் ஸ்மால். ஹெச் வேல்யூ வந்து கம்மியாக வரும்னு எழுதியிருக்கு. ஸோ கரெக்ட் தான். சரியா? ஸோ லாங் அண்ட் திக் ஃபின்ஸ் ஷுட் பி யூஸ்ட், அது தப்பு. ஷார்ட் அண்ட் தின் ஃபின்ஸ் அது கரெக்ட் தான். கே வேல்யூ மேலே வரும். சரியா? கே இன்ட்டு பி பை ஏ. சரியா? ஸோ அது வந்து அதிகமாக தான் வரணும்னு பார்த்துருப்போம். ஹெச் மட்டும் கம்மியாக வரும்னு பார்த்துருந்தோம். சரியா? ஸோ கே P by A by H. So root of இதான் பார்த்துருந்தோம். சரியா? எஃபெக்டிவ்னஸ் வர்றதுக்கு ஸோ K வேல்யூ வந்து அதிகமாக வரணும், H வேல்யூ வந்து கம்மியாக வரணும், P by A வேல்யூ அதிகமாக வரும். அதான் P by A ஷார்ட்டர் பின் அண்ட் தின்னர்னு சொல்லியிருந்தோம். ஸோ இதுவும் கரெக்ட் தான். இல்லையா? ஸோ 134 ஆப்ஷன் D இஸ் த ரைட் ஆன்சர். 134 ஆர் த ரைட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்கு. ரைட். ஸோ 10 kg சாலிட் 373. ஸோ ஸ்பெசிஃபிக் ஹீட் வந்து ரெண்டே வந்து கொடுக்காங்க. சரியா? ஸோ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் த ஹாட் பாடி டு த கோல்டு பாடி. ஸோ அந்த கான்செப்டை வச்சு வந்து ஸோ வி ஆர் கோயிங் டு சால்வ். சரியா? ஸோ ஃபார்முலா தெரியும். ஸோ எம் இன்ட்டு சிபி ஹாட் பாடியிலேருந்து வர்ற ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து யுவர் இனிஷியல் டெம்பரேச்சர். ஸோ T1 வச்சுக்கோங்க. சரியா? ஸோ இதில் வர ஃபைனல் TF. சரியா? ஸோ இங்கே வந்து ரிசீவ் பண்ணுறது வந்து கோல்டு பாடி. ஸோ இதில் வந்து இனிஷியல் டெம்பரேச்சர், அப்போ இதில் உள்ள ஃபைனல் தான் இங்கே வரணும். ஸோ மைனஸ் T2. அவ்வளோதான். சரியா? ஸோ இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணீங்கன்னா வந்து வி கேன் சால்வ். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து ஆல்ரெடி நம்ம கேட் கொஸ்டின்ல இதே மாதிரி ஒரு கொஸ்டின் பார்த்துருப்போம். டிஆர்பியில் வந்து இதுக்கு முன்னாடி வந்து 2012 இருக்கு, 6 இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர்ல எல்லாமே வந்து இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி வந்து ஒரு 2 மார்க் கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ இங்கே இப்போ மாஸ் வந்து ஃபர்ஸ்ட் இதில் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? ஸோ 10 kg ஆஃப் மாஸ் இன்ட்டு ஸ்பெசிஃபிக் ஹீட் எவ்வளோ கொடுத்துருக்கு? ஸோ 0.8. ஸோ கிலோ ஜூல்ஸ்ல இருக்கு, வேணா 10⁻³ எழுதிக்கோங்க. சரியா? ஸோ டெம்பரேச்சர், ஸோ ஃபர்ஸ்ட் இனிஷியல் டெம்பரேச்சர் வந்து எவ்வளோ கொடுத்துருக்கு? 373 கெல்வின். சரியா? ஸோ 373 மைனஸ் TF இதான் தெரியாதுதான் கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ எம் இன்ட்டு சிபி. ஸோ இதோட மாஸ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா ஸோ 40 kg. ஸோ இதோட ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆல்சோ கிவன். ஸோ 4 கிலோ ஜூல். ஸோ 4 இன்ட்டு 10⁻³ இன்ட்டு ஸோ இதோட ஃபைனல் டெம்பரேச்சர் தெரியாது. ஸோ TF அப்படியே வச்சிரும். மைனஸ் ஸோ T2. ஸோ இதோட டெம்பரேச்சர் 293 கெல்வின். சரியா? ஸோ இனிஷியல் அவர்ல வந்து வி ஆர் கோயிங் டு டேக் இன் த லெஃப்ட் சைடு. சரியா? ஸோ எந்த ப்ராடக்ட் வந்து விச் இட் இஸ் கோயிங் டு இம்மர்ஸ், இது வந்து இன்னொரு ப்ராடக்ட்ல வந்து வி ஆர் கோயிங் டு இம்மர்ஸ் பண்ண போறோம். சரியா? ஸோ அதில் வர்ற வந்து இப்போ டெம்பரேச்சர் தான் இப்போ எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ இதை சால்வ் பண்ணீங்கன்னா வி ஆர் கெட்டிங் த ஆன்சர். ஸோ 10⁻³ ரெண்டு சைடு கேன்சல் பண்ணிக்கலாம். ஈஸி தான். ஸோ இப்போ அடுத்து வேற எப்படி கேன்சல் பண்ணலாம்? ஸோ 0 0 கேன்சல் 8. ஸோ 0.8 இருக்கு. ஸோ 0.8ல வந்து ஸோ 4ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா 0.2 ஆயிரும். ரைட். ஸோ ஒரு 4 கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ இன்னொரு 4 கேன்சல் பண்ணினா இங்கே 0.1. ஸோ இங்கே வந்து 2 டைம்ஸ் வந்துருமா? அப்போ ஸோ 2 டைம்ஸ் வருது. ஸோ 0.1 வருது. ஸோ இப்போ ரெண்டு சைடு 10ஆல் மட்டும் போட்டிங்கன்னா இங்கே 1 ஆயிரும். ஸோ இங்கே 20 ஆயிரும். ஸோ இது 1 இன்ட்டு 373 மைனஸ் TF தான் வரும். ஸோ இந்த சைடு 10ஆல் மட்டும் போட்டிங்கன்னா 2 இன்ட்டு 10 வந்து 20 இன்ட்டு TF மைனஸ் 293 மாறிடும். அவ்வளோதான். சரியா? ஸோ இதை சிம்பிளை பண்ணோம்னா ஸோ என்ன ஆயிரும்னா இப்போ ஸோ TF அந்த சைடு போயினா 20. ஸோ 21 இன்ட்டு TF. ஸோ இது மைனஸ் 20 இன்ட்டு 293 ஃபர்ஸ்ட் வரும். ஸோ 20 இன்ட்டு 293 போட்டிங்கன்னா 300னா 600 வரும். ஸோ 600ல ஒரு 14 நம்ம கழிச்சுன்னா 586. ஸோ 586 பக்கத்தில் ஒரு 0. ஸோ 5860. இந்த சைடு ப்ளஸ் 373 வருது. ஸோ இந்த ரெண்டை ஆட் பண்ணோம்னா வி ஆர் கெட்டிங் ஸோ 3. ஸோ 3 தான்.
ஸோ 2 வரும் 6 இல்லையா 6233 வருது சரியா ஸோ TF வேல்யூ 6233/21 ஸோ இதெல்லாம் 7ஆல் கேன்சல் பண்ணி பார்ப்போம் ஸோ 3 ஸோ 7ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும் 8 56 ஸோ மீதி 6னா 63 வந்துடும் ஸோ இங்கே 0.30 வந்து ஸோ மறுபடியும் 7 வரும் சரியா சாரி 30 தானே ஸோ 30னா 3 ஆயிரும் ஸோ 890.3 டிவைடட் பை 3 ஸோ இதே வந்து ஃபைனல் டெம்பரேச்சர்னா இதை வந்து டிவைட் பண்ணோம்னா எவ்வளோ வரும் ஸோ 2 ஸோ 2 3 ஆர் 6 மீது 2 ஸோ 29னா 9 ஸோ 27 ஸோ 20 ஸோ 20னா 21 அப்ராக்சிமேட்லி 297 கெல்வின் சரியா 297 கெல்வின் ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர் ஆப்ஷன் டி ஸோ இங்கே ஆப்ஷன் எல்லாமே வந்து வெரி க்ளோஸாக இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் 297 301 303 299 ஏன்னா வந்து இங்கே நம்ம அப்ராக்சிமேட்டாக வந்து எதுவுமே இப்போ கால்குலேட் பண்ணலை சப்போஸ் இந்த மாதிரி வந்து ரொம்ப க்ளோஸாக கொடுக்கல அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த 21 கூட நான் 20 எடுத்து ஈஸியாக சால்வ் பண்ணியிருக்கலாம் சரியா ஸோ அப்படி வந்து இந்த மாதிரி கொடுக்கல ஸோ அதனால அக்யூரேட்டாக தான் நம்ம கால் பண்ண வேண்டியிருக்கு இது 2 மார்க் கொஸ்டின்ல கேட்டதான் டிஆர்பி 2012ல கேட்டது ஸோ 2006 கேட்ட கொஸ்டின் ஸோ கேரக்டரிஸ்டிக்ஸ் லென்த் ஸோ இதான் வந்து டைரக்ட் ஃபார்முலா தான் கேட்டிருக்கு ஸோ வால்யூம் ஆஃப் த பாடி டு த சர்ஃபேஸ் ஏரியா ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர் ஸோ அந்த டைம் கான்ஸ்டன்ட் ஆஃப் த தெர்மோகப்பிள் சரியா ஸோ டைம் கான்ஸ்டன்ட் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா ஸோ டைம் டேக்கன் டு த அட்டைன் ஸோ எவ்வளோ ஒன்று இருக்குன்னு கேட்டிருக்கு ஸோ விச் இட் இஸ் கோயிங் டு அட்டைன் த 68 கிடையாது ஆக்சுவலாக தப்பாக கொடுத்துருக்க ஆன்சரே தப்பு தான் 63.2 தான் வரும் 63.2% ஆஃப் த இனிஷியல் டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர் அதாவது டைம் கான்ஸ்டன்ட் ஃபார் ஏ தெர்மோகப்பிள் சரியா ஸோ இது எப்படி வரும்னா வந்து நம்ம அந்த ஹீட் டிரான்ஸ்ஃபர் அது சால்வ் பண்ணீங்கன்னா e⁻−1 வரும் சரியா ஸோ Q/Q0 which is equal to e⁻−1 வேல்யூ 0.368 சரியா ஸோ இங்கே 1 - 0.368 போடணும் கடைசியாக வந்து நம்ம அந்த டெம்பரேச்சர் டிஃபரன்ஸுக்காக எடுத்தீங்கன்னா சரியா ஸோ டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் வைக்கலாம் 1 - போடுற மாதிரி வரும் 0.632 சரியா ஸோ பெரிய ப்ராப்ளம் மாதிரி வரும் பட் நீங்கள் டேரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா ஸோ டைம் கான்ஸ்டன்ட் ஃபார் தெர்மோகப்பிள் கேட்டிருந்தாங்கன்னா வந்து இதான் 63.2% சரியா அதான் இனிஷியல் டெம்பரேச்சர் டிஃபரன்ஸில் வருது ஸோ நெக்ஸ்ட் இதே மாதிரி ப்ராப்ளம் தான் கொடுத்துருக்கு ஸ்டீல் பால் ஆஃப் மாஸ் 1 kg ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் 0.4 kg/kg temperature of 60 degrees Celsius it is dropped into 1 kg of water I think the same problem இதுக்கு முன்னாடி நம்ம கேட் கொஸ்டின்ல கண்டக்ஷன் இதில் பார்த்துருப்போம் இதே ப்ராப்ளம் தான் வந்துருந்துச்சுன்னு நினைக்கிறேன் சரியா சரினா மறுபடியும் சால்வ் பண்ணி பாருங்க சரியா ஸோ இது வந்து அந்த MCP இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்துருந்தாலே அதே ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம் சரியா ஸோ M into CP into change in temperature தான் ஸோ T1 - TF which is equal to M into CP ஸோ இங்கே TF - TP அவ்வளோதான் ஸோ இனிஷியல் அவ்வளோது 1 kg ஸோ சிபி வேல்யூ கொடுத்துட்டாங்க ஸோ 0.4 kilojoules-னா 10⁻3 ஸோ இனிஷியல் டெம்பரேச்சர் ஃபர்ஸ்ட் இதில் டெம்பரேச்சர் வந்து 60 டிகிரி செல்சியஸ் மைனஸ் TF விச் இஸ் ஈக்குவல் டு ஸோ வாட்டர் வந்து 1 சரியா ஸோ பட் வாட்டரோட சிபி வேல்யூ வந்து நம்மளுக்கு தெரியும் ஸோ 4.2 kilojoules சரியா ஸோ வாட்டருக்கு வந்து சிபி ஆஃப் வாட்டர் 4.2 into 10⁻3 kilojoules per kilogram 10⁻3 ஸோ இன்ட்டு TF தெரியாது ஸோ இங்கே உள்ள டெம்பரேச்சர் எவ்வளோ கொடுத்துருக்கு இப்போ 20 டிகிரி செல்சியஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இதை சால்வ் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் த ஆன்சர் ஸோ இதை ரெண்டையும் இப்போ கேன்சல் பண்ணீங்கன்னா இப்போ என்ன வரும் ஸோ ஆல்மோஸ்ட் 10 டைம்ஸா ஆல்மோஸ்ட் 10 டைம்ஸ் வரும் ஸோ 10⁻3 கேன்சல் பண்ணிடுங்க ஸோ 60 - TF இதை 10ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா 10 TF - 200 வருது ஸோ அப்போ இந்த சைடு வந்துச்சுன்னா 11 TF 260 அவ்வளோதான் ஸோ TF வேணும்னா ஸோ 22 ஸோ டிவைடட் பை 11 வரணும் ஸோ 22 ஸோ மிச்சம் 4 வரும் ஸோ 23 பாயிண்ட் சம்திங் ஸோ ஆப்ஷன் இருக்கு 23.5 டிகிரி செல்சியஸ் சரியா இது டிஆர்பி 2006ல் கேட்டால் 2 மார்க் கொஸ்டின் தான் இது ஆக்சுவலாக கேட்டில் வந்து இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர் 98 அவ்வளோ கேட்டிருந்தாங்க அது அப்படியே டிஆர்பியில் ரிப்பீட் ஆயிடுது ஸோ ரிமைனிங் கொஸ்டின்ஸ் சரியா டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் அதே மாதிரி இன்ஜினியரிங் சர்வீஸ் ஸோ ரிமைனிங் கொஸ்டின்ஸ் எல்லாமே வி வில் டிஸ்கஸ் இன் த நெக்ஸ்ட் வீடியோ ரைட்
So don't forget to subscribe our channel. கற்றதுமே கற்போம் கற்பிப்போம். Thank you for your valuable time. We will meet in the next video. Thank you.